ஆனா இங்க பாரு, கலர் கலரா பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நம்ம செட்டுல ஜொலிக்கிற மாதிரி இல்ல. ஆஹா, இப்பதான் தெரியுது. நம்ம அவர் லேடி ஆஃப் பான்செக்க ஸ்கூல்ல இருந்து அவங்களோட டேலண்ட காட்டி நம்மள சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா பட்டர்ஃப்ளைகளும் இங்க பறந்து வந்திருக்காங்க. வாவ், இத கேட்கும் போது எனக்கு இப்பவே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஹீனா. அப்ப எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடுவோம். ஹே கெவின், உனக்கு பரதம்னா என்னன்னு தெரியுமா? பரதமா? தெரியலையே, நீயே சொல்லு. சரி சரி, நானே சொல்றேன். பா பாவத்தையும், ரா ராகத்தையும், தா தாளத்தையும் கொண்டவங்கள ஆடுறாங்கல்ல, அதான் நாம பரதம் சொல்றோம். சஞ்சனா, சூப்பர் இன்ஃபர்மேஷன். இப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். சரி, பரதநாட்டியம் எந்த ஊரை சேர்ந்தது? இது தெரியாதா? இது நம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலை. பரவாயில்லையே, பரதநாட்டியம் பத்தி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுதே. சரி, உனக்கும் பரதநாட்டியம் ஆட தெரியுமா? சரி, நான் ஆடுறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவர் லேடி ஆஃப் பான்செக்க ஸ்கூல்ல இருந்து இங்க நளினத்தோட ஆட வராங்க. அத பார்த்து ரசிப்போமா? ஓ, ரசிப்போமே. சொல்லும் நன்றி தேனாகுமே, வான் சொல்லும் நன்றி மழையாகுமே, நிலம் சொல்லும் நன்றி பயிராகுமே, நீர் சொல்லும் நன்றி வளமாகுமே. நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. வாழும் ஆலயமாவேன், அன்பெனும் தீபம் ஏற்றி வைப்பேன். ஆண்டவர் வாழும் ஆலயமாவேன்,
என எண்ணும் ஆணவம் வெல்வேன், யாவர்க்கும் நற்செய்தி நான் சொல்வேன். யான் என எண்ணும் ஆணவம் வெல்வேன், யாவர்க்கும் நற்செய்தி நான் சொல்வேன். நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. எனக்கு சர்ப்ரைஸ் தாங்கல. அடுத்து என்ன? அடுத்து என்ன? ஆடியாச்சு, பாட்டு தான் கேட்கலாமா? நான் ரெடி. நீங்க ரெடியா? இரு எதை பத்தி பாட போறாங்க உனக்கு தெரியுமா? அதையும் நீ ஏன் சொல்லிட. கடவுள் படைச்சதிலே சிறந்தது மனுஷன். அந்த மனுஷனுக்காக படைக்கப்பட்டதுதான் நீர், நிலம், காற்று. இதை நாம் எப்படி நேசிக்கணுமே என்று பாட்டாவே பாட வராங்க நம்ம பான்சக்கஸ் குயில்கள். கேட்டு ரசிப்போமா? நீர், நிலம், காற்று உன் நண்பர்களாய் மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேணுமே. நீர், நிலம், காற்று உன் நண்பர்களாய் மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேணுமே. கடல், ஆறு, ஏரி, குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது, அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல், ஆறு, ஏரி, குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது, அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும் வாட்டும் வேலில் குளிர்ச்சி தரும், வறண்ட மண்ணில் பசுமை தரும் வாட்டும் வேலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே, அதை வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாற்றும் இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே, நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர், நிலம், காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேணுமே. நீர், நிலம், காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேணுமே. சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு, நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது, அது இல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது. சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு, நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது, அது இல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது. இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். காற்று தேவை நாம் அறிவோமே, அது தீரும் வரை உலகம் சுழலுமே. தலைமுறைகள் ஆயிரம் உலகம் என்னும் பார்க்கணும், ஆரோக்கியம் காற்று வேணுமே, அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே, அதை தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே. நீர், நிலம், காற்று உன் நண்பர்களாய் மாற்று, உன்னை
ஹே பிரியா. சொல்ல ஆண்டனி. நான் உன்னை இவ்ளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், உனக்கு கேட்கலையா? நான் போன்ல இன்ட்ரெஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேனா, நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. இந்த போனும் கையுமான பார்க்கும் போது எனக்கு ஒரு தத்துவம் தான் ஞாபகம் வருது. என்ன தத்துவமா? என்ன தத்துவம் அது? பல செல்களால் உருவான நம்ம உடம்பு ஒரு சின்ன செல்போனுக்குள்ள இவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் ஆகுது பாரு. என்ன ஆண்டனி, தத்துவம் எல்லாம் பலமா இருக்கு, என்ன ஆச்சு? ஆமா, இந்த போன் வந்தது நம்ம நிம்மதி எல்லாம் போயிருச்சு. கடிதம் எழுதுறது போயிடுச்சு, கையில வாட்ச் கட்டுறது போச்சு, கேமரா போச்சு, கால்குலேட்டர் போச்சு, ரேடியோ, டேப் ரெக்கார்டர், சிடி இப்படி எல்லாம் போச்சு. ரீசார்ஜ் பண்ணி பணமும் போச்சு. மொத்தத்துல நம்ம நிம்மதியா போச்சு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அதெல்லாம் விடு. நீ எந்த ஊருக்கு போக ஆசைப்படுற? நான் தண்ணி இல்லாத ஊருக்கு கூட போவேன், ஆனா 4G 5G இல்லாத ஊருக்கு போகவே மாட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. சரி, நான் இன்னொரு தத்துவம் சொல்லட்டுமா? ஐயோ, இன்னும் முடியலையா உன் தத்துவம்? சரி சொல்லு, அதையும் நான் கேக்குறேன். முள்ளால தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு செல்போன் தொலைஞ்சு போனா இன்னொரு செல்போனை வச்சு தானே எடுக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த போன் நம்மள எவ்வளவு அடிமையாக்கி வச்சிருக்குன்னு பாரு. இத பத்தி இன்னும் டீடைல்டா சொல்ல வரங்க நம்ம பான்ஸுக்கு ஸ்கூல் பட்டர்ஃப்ளைஸ். அப்படியா? சரி, பாத்துருவோம். அப்பாவின் முதுகில் உப்பு மூட்டை ஏறி அம்மாவின் மடியில் படுத்துறங்கி அண்ணன் தம்பிகள் ஓடி பிடித்தாடி பாட்டிமார்களோடு பல கதைகள் பேசி நிலா முற்றத்தில் மகிழ்ந்த காலங்கள் எங்கே துளைந்தனவோ. எந்த நேரமும் எங்களை பிடித்தாட்டுகிறதே கைபேசி. உள்ளங்கையில் உலகம் இருப்பதாக நினைத்து இந்த உலகத்தை விட்டு தனியே பிரிந்து வாழ்கிறோம். கைபேசியால் ஏற்படும் தீமைகளை சிறு நாடகம் மூலம் காணலாம். அப்பப்பப்பா, வீட்டை பூட்டிட்டு வெளியூர் கூட போயிடலாம், ஆனா இந்த செல்போனை விட்டுட்டு தெரு முனைக்கு கூட போக முடியலையே. டேவிட், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன டிஃபன் செய்யணும்னு. நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறேப்பா. அட போங்க ஆண்டி, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன், Facebookல மெசேஜ் பண்ணுங்க, அதை பார்த்து நான் ரிப்ளை பண்றேன், நீங்க சப்ளை பண்ணுங்க. Facebooka பார்த்து நிறைய நேரம் பேசுறேன், ஆனா என் ஃபேஸை பார்த்து பேச மாட்டேங்கிறேப்பா. ஐயோ, உங்களால நான் அவுட் ஆயிட்டேன். அட போப்பா, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். ரீட்டா, ரீட்டா, சாப்பிட என்ன சூடா இருக்கு? இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே சூடாதாமா இருக்கு. எங்க சட்னியா சூடா ஊத்து பாப்போம். என்னங்கம்மா, நேத்து வேலைக்கு வரல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? அம்மா, நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேனே, நீங்க பார்க்கலையா? எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் வேலைக்கு போகலன்னு ஐயா கூட அதை பார்த்துட்டு டேக் கேர், கெட் வெல் சூன், ஐ மிஸ் யூன்னு ரிப்ளை பண்ணிருந்தாரேமா. அவர் பண்ணுவாரு. ஆமா, உனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வைக்க தெரியுமா? தெரியுமே, டேவிட் தம்பி தான் சொல்லி கொடுத்தாரு. சோஃபி ரொம்ப நாளுமா அழுவுறா, யாராச்சும் போய் சமாதானப்படுத்துங்க. டேவிட், என்னங்கம்மா? அம்மாக்கு நிறைய வேலை இருக்குடா, அங்க கிளிகிளிப்பு பொம்மையெல்லாம் இருக்கு, போய் உன் தங்கச்சியை சமாதானப்படுத்துடா. மா, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்ப பாருங்க, சோஃபி டான்ஸ் ஆடலாமா? இங்க பாரு. டேய், எப்பறா குழந்தை ஒரே நிமிஷத்துல அழுகை நிறுத்திருச்சு? அதெல்லாம் ஈஸி, செல்போனை கையில கொடுத்த அவ்வளவுதான். என் சமத்து, எனக்கு கூட இந்த ஐடியா தோணலையேடா. என்னது இவனு போய் சமத்துன்னு சொல்லிக்கிட்டு, நீங்க தான் செல்போனுக்கு அடிமையா இருக்கீங்க பார்த்தா சோஃபிக்கும் செல்போன் கொடுத்து கெடுக்குறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? என்னையே எப்ப பார்த்தாலும் கேக்குறீங்க, டேவிட் தானே கொடுத்தான். அப்பெல்லாம் நிலாவை காட்டி சோறு விட்டோம், இப்ப செல்போன் காட்டி சோறு விட்டுற. நான் என்ன பண்றது? அப்பதான் எனக்கும் ஈஸியா இருக்கு, சோஃபியும் நல்லா சாப்பிடுறா.
உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லு. அடிக்கடி போன்ல மாத்த டிபி எனக்கு போட்டு தர மாட்டோம் ஒரு காஃபி. தாத்தா, நீங்க ஏன் அம்மா என்ன சமத்துன்னு சொன்னதுக்கு திட்டினீங்க? நீங்க மட்டும் பாட்டிய ஸ்வீட்டி, டார்லிங், அமுல் பேபின்னு கூப்பிடுறீங்களே. அதுவாடா, பாட்டி பேர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா. அதுவும் பாட்டி பேர் வாயிலே நோலி மாட்டேங்குதுடா. அந்த அண்ணா எப்படி கூப்பிடுறேன்? ஓ அப்படியா? ஏங்க, அடுத்த வாரம் என்ன விசேஷம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல, நீயே சொல்லு. அடுத்த வாரம் நம்ம கல்யாண நாளுங்க. அப்படியா? அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மறந்துட்டீங்களா? இல்ல மறக்கல, ஞாபகம் இருக்கு. ஏங்க, நான் இதுவரை பார்க்காத இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். எங்கங்க? சிங்கப்பூரா, மலேசியாவா? வேற எங்கேயுமே இல்ல, நம்ம வீட்டு கிச்சனுக்கு தான். என்ன? ஆமா, நீ போகாத இடம் அந்த கிச்சன் தான். என்ன, கிச்சன் டூர் போலாமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ அடிக்கடி எனக்கு போன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி தரதுனால என் உடம்பு எவ்வளவு பாழா போகுதுன்னு உனக்கு தெரியுமா? இவனை பாரு, எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே விளையாடிட்டு இருக்கான். வெளியில போனா தானே சூரியன்ல இருந்து வர விட்டமின் டி இவனுக்கு கிடைக்கும். இவனை மாதிரி உள்ள பசங்க வெளியில போகாததுனால உடல் பருமன், கண் புற்றுநோய், கழுத்து வலி, முதுகு வலி, இந்த மாதிரிலாம் வலியில எவ்வளவு அவதிப்படுறாங்க தெரியுமா? இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்க புரிய போகுது? இவன் போய் வெளியில போனா தானே 4 ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிடைப்பாங்க. என்னது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டேன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது உங்க வேலையா போச்சு. அவன் உன்னாலதான் கேட்டு போறான். எத்தனை தடவை சொல்றான் அவன் செல்போனத்தை எங்கேயாச்சும் ஒளிச்சு வைன்னு. நான் என்ன பண்றது? எங்க ஒளிச்சு வச்சாலும் இவன் கண்டுபிடிச்சிடுறான். அவனோட ஸ்கூல் பேக்ல ஒளிச்சு வைக்க வேண்டியது தானே? ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா அவன் தேடாத இடம் அது ஒண்ணுதான், அங்க ஒளிச்சு வை. நாங்கெல்லாம் அப்ப ஸ்கூல் விட்டு வந்தா எப்படி விளையாடுவோம் தெரியுமா? என்னடா பண்ற? அப்பா, இது உங்க ஃபிளாஷ்பேக் தானே? பேலன்ஸ் போடுங்க. டேய், போன வாரம் தான்டா போட்டு விட்டேன். அது போன வாரம். மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. என்ன ஒரு தத்துவம், எங்கேயோ போயிட்டடா. இப்படிதான் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு. அந்த காலத்துல 50 ரூபாய் கடைக்கத்துன்னு போனா பால், பழம், பிஸ்கெட், மிட்டாய், ரொட்டி எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவான் தெரியுமா? தாத்தா, இப்ப அப்படிலாம் இல்ல. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்ன ஜோக்கா? தெரிஞ்சா சரி. ஏங்க, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வருதே, ட்ரெஸ் எடுக்க போலையா? இன்னைக்கு சாயந்தரமே போலாமே. இன்னைக்கு சாயந்தரம்லாம் என்னால வர முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா எங்களுக்கு தெரியாம இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பப்ஜி விளையாட வேணாமா? என்னது பஜ்ஜியா? தாத்தா, பஜ்ஜி இல்ல, பப்ஜி பப்ஜி. நீங்களாம் பண்றத பார்த்தா மாடியில இருந்து குதிக்கலாம் போல இருக்கு. அப்பா, நீங்க ஏன் மாடியில இருந்து குதிக்கிறீங்க? டெவில் கேம் விளையாடுங்க, அதுவே உங்களை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுடும். நிறைய பேரு போன்ல ஆன்லைன்ல கேம் விளையாடி கடன் அடைக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுல நான் வேற பண்ணிக்கணுமாடா? அப்பெல்லாம் நாங்க என்னென்ன கேம் விளையாடுவோம் தெரியுமா?
நீங்க ஏன் அத்தையா? எனக்கு தெரியலையே. எப்படிடா தெரியும்? நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ அந்த போனே தானே பார்த்துக்கிட்டு இருக்க. நாங்கெல்லாம் லீவ் விட்டா பாட்டி வீடு, தாத்தா வீடு, சித்தி வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடுன்னு போவோம். நீ எங்கடா எங்க வீட்டுக்குலாம் வர? ஒரு போனை வச்சுக்கிட்டு நேரத்தையும் உங்க வாழ்க்கையோ தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. அச்சிச்சோ, சாரி அத்தை. இனிமே நம்ம வீடியோ கால்ல பேசிக்கலாம். அப்ப கூட வீடியோ கால் தானடா. உங்க ரியல் லைஃப் எல்லாமே இப்ப ரீல்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. அட ஆமா அத்தை. இனிமே உங்களுக்கு என்னை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ என்னோட ரீல்ஸை பாருங்க அத்தை. எப்பதான் நீங்களா திருந்த போறீங்களோ? உறவுங்களோட அருமை உங்களுக்கு எப்பதான் புரிய போகுதோ? டேய் டேவிட், நீ என்ன தூங்கலையா? அப்பா வர லேட் ஆகும். டைம் வேற ஆயிடுச்சு பாரு. போய் தூங்க. அம்மா, எனக்கு தூக்கம் வரல. உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் தூங்குங்க. டேவிட், நம்ம சரியா தூங்கலைன்னா நம்ம மூளையில சுரக்கிற மெலோட்டின் என்ற ஹார்மோன் சரியா சுரக்காம நமக்கு தூக்கமே வராதுடா. அதுவே ஒரு நோயாயிடும்டா. அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போய் தூங்குங்க. டேனியல், கொஞ்சம் வெயிட் பண்றா. பிளாஸ்க்கும் செலவுக்கு கொஞ்சம் பணமும் ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிறேன்டா. 5 மணி ஆயிடுச்சு. நைட்டு 11 மணிக்கு இவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அப்போத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கான். கவலைப்படாத ஜெயவியர், இவன் செல்போனுக்கு அடிமை ஆயிட்டான். இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு இவனை கூட்டிட்டு வா. சரி டேனியல். டேவிட், டேனியல் அங்கிள் அங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா போலாம், வா. அப்பா விடுங்கப்பா. லாஸ்ட் 5 minutes பா. லாஸ்ட் ரவுண்ட் பா. அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. வா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா நான் வரலப்பா. ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற? வா. அப்பா நான் வரலப்பா. ப்ளீஸ் பா. வா. ஐயோ, சிக்னல் கிடைக்கலையே. கிடைச்சிருச்சு. எஸ் சூப்பர்ரா மௌலி. எஸ் சூப்பர்ரா. லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பிச்சிக்க போகுது. இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ஸ்னாப்ல தெறிக்க விடுவோம். எஸ் சூப்பர்ரா மௌலி. இவன் செல்ஃபி எடுத்து இவன் மென்டல் ஆயிட்டான். மலம பித்தா பித்தாத்தே, மலம பித்தா பித்தாத்தே, மல பித்தா பித்தாத்தே, மலம பித்தாத்தே. ஹோலி ஹோலி பக்கத்துல சிரிக்கிற கோலி, ஜாலி ஜாலி பக்கத்துல மயங்குற கோலி, காலி காலி மொத்தத்துல அவனும் தான் காலி, ஜாலி ஜாலி அடி ஹோலி. இவனை பாரு, இவன் ரீல்ஸ் எடுத்து இவன் மென்டல் ஆயிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பார்த்தீங்கன்னா மகேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் டூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ், மிக்ஸி, கிரைண்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டூரில் பார்த்தீங்கன்னா இவனை பாரு, இவன் யூடியூப்ல வீடியோ போட்டு இவனும் மென்டல் ஆயிட்டான். சுரா டேடி அங்க இருக்கான் பாரு. டே சுரா டே உன் பின்னாடி வரான் பாரு. அங்க இருக்கான் பாரு. டே சுரா டே கிட்ட வரான் பாரு. உன் கிட்ட டேடி வாடா அங்க இருக்கான் பாரு. மரத்து மேல ஒளிஞ்சிருக்கான் பாரு. சுரா உன் பின்னாடி இருக்கான் பாரு. டே வரான் பாரு. டே இவனை பாரு, உன்னை போல கேம் விளையாடி இவன் மென்டல் ஆயிட்டான்ப்பா. டேவிட், இவங்களெல்லாம் பாத்தியாப்பா? இதே நிலைமை உனக்கும் வேணுமாப்பா? அப்பா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வாங்கப்பா நம்ம போலாம். அப்பா சாரிப்பா. இனிமே நான் செல்போனையும் எடுக்க மாட்டேன்ப்பா. தேவைக்கு மட்டும் இந்த செல்போனை எடுத்துப்பேன்ப்பா. வாங்கப்பா நம்ம போலாம். அம்மா கிட்ட போய் நான் சாரி கேட்குறேன்ப்பா. ப்ராமிஸ்ப்பா, இனிமே செல்போனையும் எடுக்க மாட்டேன்ப்பா. சாரிப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. வாங்கப்பா நம்ம போலாம். பயமா இருக்குப்பா. வாங்கப்பா நம்ம போலாம். சரி. டேவிட், நீ எப்ப பயப்பட ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு தெரியும்பா நீ திருந்திடுவேன்னு. உயிரில்லாத செல்போனுக்கு கொடுக்கற நேரத்தை உயிருள்ள உறவுகளுக்கு கொடுங்கப்பா. அடிக்கடி போன் யூஸ் பண்றதுனால உடல்நல மற்றும் மனநல பாதிக்கப்படுது. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சொல்றது இப்ப உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனா பிற்காலத்தில் அது உங்களுக்கு நல்லதா தெரியும். பெற்றோர்களே, இன்றைய தலைமுறை குழந்தைகள் இப்படி மாறுவதற்கு நீங்களும் ஒரு காரணம்தான்.
குழந்தைகள் அழுதா போன், அவர்களை சிரிக்க வைக்க போன், சாப்பிட வைக்க போன், நீங்கள் அடுத்தவர்களுடன் வீண் பேச்சு பேசுவதற்கும் போன், உங்களுடைய வேலைகளில் குழந்தைகளின் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கும் போன், உங்கள் ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியாக தனிமையில் செலவிடவும் போன் என குழந்தைகளுக்கு போனை முதலில் அறிமுகம் செய்பவர்களே நீங்கள் முதலில் மாற வேண்டும். எல்லோர் கைகளிலும் கைபேசி இருப்பதால் நாம் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும், இன்றே மாற வேண்டும். ஹீனா, ப்ரோக்ராம்ல பாத்தியா? அவளுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்தா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாக்குற ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நான் மீட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. டாடா, பை பை.